Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு மீதமுள்ள சப்பாத்தி வச்சு சப்பாத்தி கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாமனாலே போதும், அப்படியே டேஸ்ட் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் இஞ்சி, அடுத்து பொடியா நறுக்கின 1 டீஸ்பூன் பூண்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகும் வரைக்கும். அடுத்து பொடியா நறுக்கின வெங்காயம் 2 பெரட்டிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் முதல்லயே சேர்க்கக்கூடாது, வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். அடுத்து பொடியா நறுக்கின தக்காளி, எல்லாத்தையுமே எவ்வளோ பொடியா நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கின கருவேப்பிலை, அடுத்து பொடியா நறுக்கின புதினாவும் சோமும் தான் இங்கே ஹைலைட்டு. அப்படியே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சப்பாத்தி, இங்கே 3 சப்பாத்தியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு பெரட்டி எடுத்தா சுவையான சப்பாத்தி கொத்து பரோட்டா ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.